ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல்டிலைட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருவோம். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. 1/2 கிலோ மைதா மாவில் நம்மளுக்கு 10 பரோட்டா தாராளமாக கிடைக்கும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு நான் உப்பு எடுத்திருக்கேன். உப்பை சேர்த்துட்டு லைட்டாக மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே நம்ம ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கும்போது பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் முட்டை சேர்க்குறது பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா 1/2 கிளாஸ் காய்ச்சி ஆற வச்ச பால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையை அதோடு சேர்த்துட்டு மாவையும் முட்டையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டு மாவு பிசைய ஆரம்பிங்க. இது கூட கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும்போது கையில் மாவு ஒட்டாமல் வரும். பரோட்டாவும் சாஃப்டாக கிடைக்கும். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். மொத்தத்துக்கே நம்மளுக்கு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் தேவைப்படும். மாவு பிசைய அதிக எண்ணெய் தேவைப்படாது. இப்படி எண்ணெய் சேர்த்து நம்ம மாவு பிசையும் போது பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பரோட்டா மாவு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறோம். ஒரு கிளாத்து போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த கிளாத்தை எடுத்துட்டு மாவு எப்படி ஊறி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராகவே மாவு ஊறிடுச்சு பாருங்கள். நல்லா ஊறி உப்பி வந்திருக்கு. கையில் தொடும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம எண்ணெயெல்லாம் சேர்த்துருக்கனால கையில் ஒட்டவே இல்லை. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையோ இல்லை நீங்கள் கிச்சன் மேடை க்ளீன் பண்ணிவிட்டு கூட பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ஈஸியாக இருக்கும் பிசையும் போது. நல்லா பிசைஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு உருண்டை பிடிப்பீங்களோ அந்த மாதிரி கூடுதலாக கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. பரோட்டா வந்து திக்காக இருக்கனால நம்மளுக்கு மாவு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நார்மலாக சப்பாத்தி மாவை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவும் ரெடி ஆயிடுச்சு. இதை உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா உருண்டையாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி கட்டையில் தான் நம்ம இன்றைக்கி தேய்க்க போகிறோம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தொட்டு தொட்டு தான் நம்ம இன்றைக்கி மாவு தேய்க்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு இதை ஒரு பக்கமாக தொட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையால் நம்ம தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ தூரம் நீங்கள் விரிசலாக நல்லா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா விரித்து விட்டு தேய்ங்க. நம்ம பரோட்டாவுக்கு வந்து மாவு எடுத்து வீசியெல்லாம் அடிக்க போகிறது இல்லை. இந்த மாதிரி தேய்ச்சி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். எவ்வளோ தூரம் லேசாக தேய்க்க முடியுமோ நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதை எப்படி மடிக்கிறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மடிப்பும் இதே மாதிரி ஒரு மடிப்பு. இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி மடிக்கும்போது உங்களுக்கு பரோட்டா நல்லா லேயர் லேயராக கிடைக்கும். லேசாக மாவை இப்படி கீழே இழுத்து விட்டுக்கோங்க. இப்படி இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு மாவை இப்படி சுற்றி விடணும். இது வரைக்கும் தான் உங்களுக்கு வேலையே. இவ்வளோதான். இப்போ மாவை நல்லா சுற்றி விட்டாச்சு. மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. மாவு காயாமல் இருக்கிறக்காக தான் எண்ணெய் தடவுறோம். இதே மெத்தடில் எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லா மாவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பரோட்டா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கையில் எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி மாவில் லைட்டாக ப்ரெஷ் பண்ணுங்கள். சப்பாத்தி கட்டையாலெல்லாம் தேய்க்கக்கூடாது. திக்காக இருக்கணும். கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்கணும்னு. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும்.
இப்போ அவ்வளோதான், பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு நம்ம எடுக்கலாம். கல் நல்லா காஞ்சிச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விடுங்க. ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது, மாவு பிசையும் போதே நம்ம ஆல்ரெடி எண்ணெய் விட்டுட்டோம். ஸ்டவ்வை நீங்கள் மீடியமாக தான் வச்சுக்கிறணும். சுட்டு எடுக்கும்போது அடுப்பு ஃபுல்லாக இருந்ததுன்னா உள்ளே மாவாக இருக்கும், நம்மளுக்கு வேகாது பரோட்டா. மீடியமாக வச்சுட்டு ஒவ்வொன்றையும் போட்டு எடுக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் பரோட்டா செய்கிறது. நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. நீங்கள் மாவு எடுத்து வீசணும் அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், பரோட்டா ரொம்ப ஈஸியாக சூப்பராக உங்களுக்கு வரும். நல்லா செவந்துருச்சு. இதே மெத்தடில் எல்லா பரோட்டாவையும் போட்டு எடுத்துக்கோங்க. அருமையான மெத்தடில் நம்மளுக்கு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 4 பரோட்டாவை ஒன்றா வச்சுட்டு நம்ம அடித்து எடுக்க போகிறோம். 4 நாளாக வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கையை வச்சுக்கோங்க. இது மாதிரி அடிக்கும்போது நம்மளுக்கு தனித்தனியாக லேயராக நம்மளுக்கு கடையில் உள்ள பரோட்டா மாதிரியே கிடைக்கும். கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அடிங்க, கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆற விட்டுருங்க. பாருங்கள் நம்மளுக்கு எப்படி லேயராக விரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் பரோட்டா செய்கிறது. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒரு அருமையான ஸ்டைலில் பரோட்டா கிடைக்கும். இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ ரொம்பவே அருமையான மெத்தடில் நம்ம பரோட்டா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.